படம் ரொம்ப அருமையா இருக்கு. நீ சொன்னல இந்த மாதிரி காட்டுக்குள்ள அந்த பெண்கள் அவ்வளவு கொடூரமா டார்ச்சர் பண்றாங்க, அந்த மக்களை கொல்றாங்க, சாதாரண ஜனங்களை கொண்டு போய் மாவோயிஸ்ட் நெக்ஸ்ட்லைட்னு சுட்டு கொள்றாங்கன்னு, அது எல்லாமே நாங்க படத்துல பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல பெண்கள் கிட்ட இருந்து விமர்சனங்கள் வந்தது. அப்பவே எனக்கு ஒரு மாதிரி இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரெண்டாவது, படத்தை பத்தி போறதுக்கு முன்னாடி நான் குறைந்தது ஒரு 5-10 நிமிடங்கள் தண்டகாரண்யத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலை என்பது மக்களுக்கானது. லெனின் சொல்ற மாதிரி அந்த கலையில் மக்களுக்கு மிக முக்கியமாக அரசியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது திரைப்படம். அப்படிப்பட்ட வேலைகளை திரைப்படங்கள் செய்தான்னு கேட்டீங்க, ரொம்ப ரொம்ப சொற்பம், விரல் விட்டு எண்ணிரலாம். அப்படி பல அரசியலை பேசினாலும் பழங்குடிகளுக்கான, பழங்குடி மக்கள் மீதான ஆண்டாண்டு காலமாக நடத்தப்படும் ஒரு மிக பெரும் அநீதியை, கொடூரத்தை பேசுவதற்கே இங்க ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். அப்படி ஒரு படத்தை துணிந்து தோழர் அதியநாதர் எடுத்திருக்காரு. அதுக்கே நாங்க முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சினிமா துறை முழுக்க முழுக்க பணத்துக்கான துறையா தான் இருக்கு. உங்களுடைய கதை எந்த அளவுக்கு சமூக நீதியை பேசுது, எந்த அளவுக்கு மக்களுக்கான அரசியலை பேசுதுன்னு பார்த்துட்டு இங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவர்களோ, அதை எடுக்கிறதுக்கு முன்வரக்கூடியவர்களோ ரொம்ப ரொம்ப குறைவு. இங்க ஒரு படத்தின் வெற்றியை எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, அது எந்த அளவுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ வணிக ரீதியில வெற்றி பெற்றிருக்கு, அப்படிதான் இங்க ஒரு பொது பார்வை இருக்கு. ஆனா எனக்கு அந்த பார்வையில நான் முற்றிலும் வேறுபடுறேன். வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே சிறந்த படங்கள்னு சொல்லிட முடியாது. வணிக ரீதியாக வெற்றி பெறாத படங்களில் பெரும்பான்மையான படங்கள் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியல் பேசிய படங்கள் இருக்கு. அதுல நிறைய படங்களை நம்ம தமிழ்ல கூட சொல்லிட முடியும்.